வணக்கம் தோழர்களே. நாடு 79வது சுதந்திர தினத்தை மிக கோலாகலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அன்பு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்திய தேசத்தின் விடுதலை வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வாய்த்தது காங்கிரஸ் பேரியக்கம். அதில் காந்தி உலக நாடுகளினுடைய தலைவர்களை விட ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு தலைவராக எப்படி உயர்ந்து நின்றார் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது. உலகில் அமெரிக்காவில் விடுதலை போரை முன்னின்று நடத்தியவர் ஜார்ஜ் வாஷிங்டன். அந்த விடுதலைக்கு பிறகு ஆட்சி பீடம் அமைந்த மறுகணத்திலேயே அந்த ஆட்சி நாற்காலியில் சென்று அமர்ந்த முதல் மனிதனும் ஜார்ஜ் வாஷிங்டன் தான். அமெரிக்க போரை தலைமையேற்று நடத்திய ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அந்த அமெரிக்காவினுடைய முதல் அதிபரானார். கியூபாவில் புரட்சியை நடத்தியது யார்? பிடல் காஸ்ட்ரோ. 50 ஆண்டு காலம் அசைக்க முடியாதபடி அந்த ஆட்சி கட்டிலே அமர்ந்திருந்தவர் யார்? அதே பிடல் காஸ்ட்ரோ தான். சோவியத் ரஷ்யாவில் மகத்தான சமத்துவத்தையும் சமதர்ம மாற்றத்தையும் கொண்டு வருவதற்காக வேள்வி நடத்திய, வாழ்வையே வேள்வியாக்கிய ஒரு புரட்சியாளர் யார் என்றால் லெனின். ஜார் மன்னர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அங்கே ஒரு சமதர்ம சமுதாயத்தை படைக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, அப்படி மாற்றம் ஏற்பட்ட அந்த ஆட்சி கட்டிலே சென்று தலைமை பதவியை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதன் யார் என்றால் லெனின் தான். தென்னாப்பிரிக்காவில் அந்த மக்களினுடைய விடுதலைக்காக 27 ஆண்டு காலம் காராகிரக சிறையிலே கம்பிகளை தழுவி அந்த சிறையிலிருந்து தியாக முத்திரை பதித்து வெளியிலே வந்த பிறகு அந்த தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்றுக் கொண்டவர் நெல்சன் மண்டேலா. இப்படி வரலாற்று தாழ்வாரத்தில் நாம் நடந்து 4 திசைகளிலும் வரிசையாக நோக்கினால் எங்கெல்லாம் புரட்சி நடந்ததோ, புரட்சியின் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ, அப்படி மாற்றம் ஏற்பட்ட அந்த அரசியல் அமைப்பில் பதவி ஏற்றுக்கொண்டவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த புரட்சியை நடத்தியவர்கள், தலைமை தாங்கியவர்கள் தான். ஆனால் இதில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வரலாற்று மனிதன், ஒரு சரித்திர நாயகன் இந்த மண்ணிலே பிறந்து மறைந்தார் என்றால் அது அண்ணல் மகாத்மா காந்தி மட்டும்தான். காந்தியின் வருகைக்கு முன்பு காங்கிரஸ் இயக்கம் என்பது படித்தவர்களும் பணக்காரர்களுமாகிய அவர்களின் சட்டைப்பையிலே சிறைப்பட்டு கிடந்தது. காஷ்மீர் முதல் குமரி வரை அந்த பேரியக்கத்தை மக்கள் மன்றத்துக்கு எடுத்துச் சென்றவர் காந்தி. நாட்டினுடைய விடுதலை போரை மக்கள் மனங்களிலே விதைத்தவர் காந்தி. விடுதலை போருக்காக தன் வாழ்நாளை தியாகமுத்திரை பதித்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். 1947 ஆகஸ்ட் 15 நாடு விடுதலை பெற்ற பிறகு காந்தி பிரதமராக பதவியேற்றுக் கொண்டாரா இல்லையா என்பது முக்கியமல்ல. தன்னுடைய அரசியல் வாரிசு என்று அறிவிக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டினுடைய முதல் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பொழுது அந்த கோலாகலத்தில், அந்த கொண்டாட்டத்தில் அருகிலிருந்து பார்ப்பதற்கு காந்தி டெல்லியிலேயே இல்லையே. மதத்தின் பெயரால் மனித ரத்தம் ஆறாக ஓடுகின்ற கொல்கத்தாவில் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் மனரீதியாக ஒன்றிணைப்பதற்காக, ஓடுகின்ற குருதி வெள்ளத்தை தடுப்பதற்காக ஒரு இஸ்லாமியனுடைய இடிபாடுகள் நிறைந்த வீட்டில் மாடியில் மனம் முழுவதும் ரணமாகி கைகளும் கால்களும் முடங்க படுத்து கிடந்தார் காந்தி. அந்த காந்தியை சந்திப்பதற்காக நிருபர்களும் வானொலியைச் சேர்ந்தவர்களும் அங்கே சென்று அவரிடம் கேட்கின்றார்கள், நாடு விடுதலை பெற்றுவிட்டது, இந்த நாட்டினுடைய விடுதலைக்கான விதையை விதைத்தவர் நீங்கள், விடுதலை வர வேண்டும் என்று மக்கள் மனங்களிலே பாதை போட்டு கொடுத்தவர்கள் நீங்கள், உங்கள் செய்திதான் இந்த நாட்டுக்கு முக்கியம்,
உங்கள் செய்தியை இந்த நாடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்று கேட்டபொழுது வாயே திறக்காத காந்தி சில நாட்கள் சென்ற பிறகு பிபிசி நிருபர்களும் கேட்டபொழுது வாட் இஸ் யுவர் மெசேஜ் டு த நேஷன் என்று அவர்கள் கேட்டபொழுது காந்தி வாய் திறந்து சொல்லுகிறார், ஐ வாண்ட் எ சொசைட்டி தட் வில் வைப் எவரி டியர் ஃப்ரம் எவரி ஐ. ஒரு மனிதன் கண்ணிலிருந்தும் ஒரு சொட்டு கண்ணீரும் வராத தேசத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அதுதான் என் அழகிய சுதந்திரத்தின் அடையாளம் என்று சொன்னார். 1946 இந்த நாட்டினுடைய விடுதலைக்கான அறிகுறிகள் தென்பட்ட பொழுது உங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை நீங்களே இயற்றிக்கொள்ளலாம் என்று வெள்ளையன் கூறிய பொழுது இந்த நாட்டின் சட்டத்தை இயற்றுவதற்காக அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படுகிறது. அதில் இருந்த உறுப்பினர்கள் அத்துணை பேரும் கற்றறிவாளர்கள், பேரறிஞர்கள். அந்த அரசியல் நிர்ணய சபையில் இருக்கின்ற உறுப்பினர்களோடு முதலாக உரையாற்றும் பொழுது நேரு சொல்லுகிறார், அவருடைய கனவை விதைக்கிறார். நம் நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை ஏற்றுவதற்காக கூடியிருக்கின்ற உறுப்பினர்களே, உங்களுடைய பொறுப்பு மிக முக்கியமானது. இந்த தேசத்தில் உள்ள கடைக்கோடி மனிதன் உட்பட அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் இருப்பிடம், அனைவருக்கும் ஆடை, இந்த மூன்றும் எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குகின்ற அளவிற்கு உங்களுடைய அரசியல் சட்டத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யுங்கள் என்று நேருவினுடைய கனவை விதைத்தார். 1946 அரசியல் நிர்ணய சபை கூடி 1949 நவம்பர் 26 இந்த நாட்டின் சட்ட முழுமையை அடைந்த பிறகு அங்கிருக்கின்ற உறுப்பினர்களிடையே அண்ணல் அம்பேத்கர் உரையாற்றுகின்றார். இதோ இந்த அரசியல் சட்டத்தை நாம் எழுதி முடித்து விட்டோம். இந்த அரசியல் சட்டத்தின் மூலமாக இந்த இந்திய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மாண்பு என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு வாக்கு. அம்பானிக்கும் ஒரு வாக்குதான், அதானிக்கும் ஒரு வாக்குதான், சாலையோரத்தில் படுத்து கிடக்கின்ற சாமானிய மனிதனுக்கும் ஒரு வாக்குதான். ஆம், ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்கின்ற சாதனையை நிறைவேற்றி விட்டோம். ஆனால் ஒரு மனிதன் ஒரே மதிப்பு என்ற நிலை எப்பொழுது வரப்போகிறது என்று மனம் கலங்கி சொன்னார். ஆம், 79வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோமே. ஒரு மனிதன் கண்ணிலும் இருந்தும் ஒரு சொட்டும் கண்ணீரும் வராத தேசத்தைத்தான் நாம் படைத்திருக்கின்றோமா? அனைவருக்கும் உடை, அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் இருப்பிடம் என்கின்ற நேருவின் கனவு நிறைவேறிவிட்டதா? ஒரு மனிதன் ஒரு வாக்கு, ஒரு மனிதன் ஒரே மதிப்பு என்ற நிலை இந்த மண்ணிலே தவழ்ந்து ஓடுகிறதா? காரணம் என்ன? இந்த தேசத்தில் தான் 146 கோடி மக்கள் வாழுகின்ற இந்த தேசத்தில் தான் 40 கோடி மக்களுக்கு 3 வேளை உணவு இல்லை. இரவு உணவு இல்லாமல் வயிற்றிலே ஈரத்துணியை கட்டிக்கொண்டு கண்ணுறக்கம் இல்லாமல் கிழிந்த பாயிலை படுத்துக் கொண்டிருக்கின்ற நிலை இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் காரணம் என்ன? விவசாய கூலிகளுக்கு வேலை இல்லை, தொழிலாளர்களுக்கு தொழிற்சாலையின் கதவுகள் திறக்கப்படுவதில்லை, படித்தவர்கள் வானம் பார்த்தபடி ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். வறுமை, வேலையின்மை, கல்வியின்மை, சுகாதாரமின்மை, கிராமங்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்கவில்லை, ஆரோக்கியமான சூழல் உருவாகவில்லை. இப்படி திரும்புகின்ற திசையெல்லாம் பிரச்சனைகள். இந்த புதிய பொருளாதார நடவடிக்கையால் நகரங்கள் பளபளத்துக் கொண்டிருக்கின்றன, கிராமங்கள் கண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றன. காரணம், நாகசாகி, ஹிரோஷிமா அழிவுக்கு பிறகும் கூட ஜப்பான் அமெரிக்காவுக்கு இணையாக எழுந்து நிற்கிறது. 2ஆம் உலகப் போரில் மரண அடி வாங்கிய மேற்கு ஜெர்மனி மிகப்பெரிய எழுச்சியோடு நிற்கின்றது. மிக சாதாரண நாடான
கொரியா கூட பொருளாதாரத்தில் முன்னேறி நிற்கிறது. ஆனால் இந்தியா இன்னும் வறுமையிலும் மேற்சொன்ன பல பிரச்சனைகளிலும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் காரணம் என்ன? பல்கிவாலா சொல்லுகிறார். இந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல்கிவாலா மிகப்பெரிய அரசியல் சட்ட நிபுணர். சின்ன வயதில் திக்கி திக்கி பேசியவர், பேச்சு வராதவர். தன்னுடைய சுய முயற்சியால் அந்த பேச்சிலே இருந்த ஊனத்தை தவிர்த்து மிகப்பெரிய பேச்சாளரானார். இந்திய நாடு பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ணுகிறது என்று சொன்னால் பல்கிவாலாவின் கூட்டத்தில் பட்ஜெட்டை பற்றி என்ன சொல்ல போகிறார் என்பதற்கு நாடே காதுகளை தீட்டிக் கொண்டு காத்துக் கொண்டிருந்தது. ஒரு பேச்சாளன் பேசுகிற பொழுது லட்சக்கணக்கான மனிதர்கள் கூடினார்கள் என்று சொன்னால் அது பல்கிவாலாவுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட அரசியல் சட்ட நிபுணர் பல்கிவாலா சொல்லுகிறார், இன்றைக்கு இதிலே சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும், சட்டத்திலே மாற்றம் வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அவர்களுக்காக சொல்லுகிறார், we have first class constitution with third class leadership என்று சொல்லுகிறார். முதல் தரமான சட்டத்தை வைத்துக் கொண்டு மூன்றாம் தரமான தலைவர்களை வைத்துக் கொண்டிருப்பதால் தான் இந்த நாடு இந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அவர் அன்று சொன்னார். என்றால் நெஞ்சுக்குள் நேர்ந்து கொண்ட லட்சியத்திற்காக வாழ்ந்த தலைவர்கள் இருந்த காலத்திலேயே அந்த தலைவர்களில் மூன்றாம் தரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்றால் இன்று நாடு எந்த தரமான தலைவர்களை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இருந்தாலும் கூட இத்தனை விதமான கடுமையான சூழலுக்கும் நடுவிலே சுதந்திர இந்தியாவில் நடுத்தர மக்களும் சாமானிய மக்களும் அடிமைகளாக இருந்து கொண்டு இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை கொண்டாட்டத்துடன் கோலாகலத்துடன் கொண்டாடுகிறார்கள் என்றால் காரணம் என்ன? இந்த எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை இவையெல்லாம் நமக்கு கிடைப்பதற்காக, இந்த மண்ணில் மக்கள் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய இன்னுயிரை நீர்த்த தலைவர்களை நாம் மறந்துவிட்டால் நம்மை விட நன்றி கட்டவர்கள் இந்த உலகில் எவரும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் 3 பேர் தூக்கு கயிறை முத்தமிட்டார்கள். தூக்கு மரத்தின் நிழலிலே நின்று கொண்டு அந்த தூக்கு கயிறை முத்தமிட்டவர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். 3 பேரும் 25 வயதை கூட அடையாதவர்கள், திருமணம் செய்து கொள்ளாதவர்கள், தேக சுகம் என்றால் என்னவென்றே தெரியாத இளைஞர்கள். அந்த 3 பேரும் இந்த மண்ணிலே தூக்கு கயிறை முத்தமிட்டு முடிவை தேடிக் கொண்டார்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக என்று சொன்னால், இது போன்ற இளைஞர்களும் ஆயிரக்கணக்கான தலைவர்களும் இந்த மண்ணிலே தன் உயிரை நீத்த இந்த சுதந்திரத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் மகிழ்ச்சியோடும் கோலாகலத்தோடும் கொண்டாடுவோம் என்பதற்காகத்தான் இந்த நாடு கொண்டாடுகின்ற இந்த சுதந்திர தினத்தில் நாமும் பங்கேற்று கொண்டாடுவோம். அந்த தலைவர்களை நினைத்து மகிழ்வோம், அவர்களை போற்றுவோம். நன்றி தோழர்களே, வணக்கம்.